ஷட் த பாக்ஸ் மேத்தமேட்டிக்கல் கேம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலேருந்து எல்லா ஏஜ் பீப்புளுமே 2லேருந்து 4 பேர் வரைக்கும் விளையாடுற மாதிரியான ஒரு மேத்ஸ் அடிஷன் கேமை. கேமோட ஸ்டார்டிங்கில் இந்த நம்பர் பிளாக்ஸ் எல்லாத்தையும் அப்வர்ட்ஸ் டர்ன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பிளேயரும் லைனாக ஒரு தடவை டைஸ் ரோல் பண்ணணும். நம்பர் 6 வந்திருக்கு. ஸோ நம்பர் 6 ஃப்ளிப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடிஷன் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் 6 5 + 1 ஃப்ளிப் பண்ணலாம். ஆர் 3 + 2 + 1 ஃப்ளிப் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த பாசிபிலிட்டிஸ் வேணாலும் பிளேயர் சூஸ் பண்ணி பிளாக்ஸை ஃப்ளிப் பண்ணலாம். எந்த பிளேயர் ஃபஸ்ட்டு எல்லா நம்பர் பிளாக்ஸையும் ஃப்ளிப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு வைங்க. 1 5 10 இருக்குதுன்னு ஃப்ளிப் பண்ணாமல், ஆனால் டைஸை ரோல் பண்ணுறப்ப நம்பர் 7 வந்திருக்கு. ஸோ 3 நம்பரையுமே ஃப்ளிப் பண்ண முடியாது. அப்போ இந்த பிளேயருக்கு கேம் எண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 7 அவங்க ஃப்ளிப் பண்ணுற சான்சஸை லாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணோம் அவங்க 3 பேரும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சான்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லா நம்பரையும் ஃப்ளிப் பண்ண முடியல அப்படின்னா அந்த எல்லா பிளேயரும் ஃப்ளிப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணணும். 1 + 5 + 10. இந்த பிளேயருக்கு 1 + 2 + 6 + 10. தேர்டு பிளேயருக்கு 2 + 6 + 9. ஃபோர்த்து பிளேயருக்கு 2 + 3. ஸோ 5. இந்த ஃபோர்த்து பிளேயர் தான் கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வின்னர் இந்த கேமோட. இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வருதுன்னு வைங்க. ப்ளே பண்ணிகிட்ருக்கப்போ பிளேயர் 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணிட்டாங்க. அப்போது 2 டைஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைஸே யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம் பிளேயர்ஸ்.